நீ வன்னியருக்கு என்னையா புடுங்கின? என்எல்சியில் நிலம் கொடுத்தவன் இன்னைக்கு வரைக்கும் பணம் கொடுக்கும். ஆமாம். 10,000 வட இந்திய தொழிலாளர்கள் அங்கே இருக்கான். தமிழர்களுக்கு வேலை இல்லை, வேலையே இல்லை. ஓ ஆளுக்கு வேலை இல்லையா? 310 மெடிக்கல் காலேஜுக்கு 10 கோடி வருஷம் வாங்கினேன். 5 வருஷத்துல 1500 டாக்டர் வந்திருப்பான். எங்கே காமிங்க அப்படி எவனா இருக்கானான்னு? டெல்லியில் இப்போ அதிகாரத்தில் இருந்தீங்கல்ல, உன்னுடைய சாதி சனத்தை அவனை இந்த வேலைக்கு நுழைச்சி விட்டுருந்தீங்க. 10,000 குடும்பத்தில் அடுப்பு எரியுமல், நிலமும் போச்சு, வேலையும் இல்லை, வாழ்வாதாரம் போச்சு. அப்போ திருடி 150 கோடி ரூபாய்க்கு பண்ணை வீடு, டால்ஃபின் வந்து உன்னை பார்த்துட்டு போகுது. இவனுக்கு என்ன தேவை? ஓல்டு மங்கு குவார்ட்ரு, 500 ரூபா ஓட்டுக்கு, காக்கா பிரியாணி. இந்த மார்வாடிகளைப் போல சௌமியாவும் அன்புமணியும் மார்வாடிகள் தான். அவர் இப்போ 87 வயசு. அவர் இனி அவருடைய அதிகாரம் கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்கப்பட்டு அவர் இனிமே இதுதான் ராமதாஸுடைய அரசியல் முடிவும் அன்புமணியினுடைய அரசியல் கடையும் வியாபாரம் இதுதான் நடக்க போகுது. கடந்த ஒரு மாதமாக தமிழ்நாட்டில் பாமக தான் வந்து ஒரு ஹாட் டாப்பிக்காக இருக்குங்க சார். பார்க்க போனால் இன்றைக்கி ஒரு இதை சொல்லியிருக்காங்க, அப்பாவுக்கு மகனுக்கு மோதல் உள்ளுக்குள்ளே இருந்தாலுமே இன்றைக்கி வெளியரசிலே வெளிப்பட்டிருக்கு. அதாவது என்னென்னா, அன்புமணி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, திமுகவில் தான் இங்கே இவ்வளோ பிரச்சனைங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு திரு ராமதாஸ் சொல்கிறாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறாங்க. ஏன் இவங்களுக்குள்ள இவ்வளோ ஒரு குளறுபடி ஓடிட்டு இருக்குங்க சார்? இல்லை, இது என்னென்னா அதிகார போட்டி. அதிகாரம் அப்பா வச்சுக்கிறதா மகன் வச்சுக்கிறதா? அப்பா விரும்புகிற எந்த சின்ன செயலையும் செய்ய அனுமதி மறுக்கிறார் மகன். ஓகே, இதுதான் சண்டை, வேற ஒன்றுமே இல்லை. பேரனை முகுந்தனை மாநில இளைஞரணி தலைவரை கொண்டு வரணும் ராமதாஸ் விரும்புகிறார். இல்லை, நான் தான் அனைத்து அதிகார மையம், நான் தான், என்னை மீறி யாரும் வரக்கூடாது, நீ உன் வேலையை பார். இது அன்புமணியுடைய. ஆமாம். ராமதாஸ் என்ன நினைக்கிறாரு? இல்லை இல்லை, நான் நினைக்கிறத நான் இருக்கிற காலத்தில் என்னுடைய செயல்பாட்டுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது. நான் சொல்லதை நீ கேட்கணுங்கிறார். நீ சொல்ல நான் கேட்க முடியாது. உனக்கு பின்னாடி நான் தான், இன்னொரு இரட்டைத்தலமாக வரக்கூடாது. ஏன்னா அவனும் பேரன், இவர் மகன், அவன் பேரன். நீங்கள் அவனுக்கு ஒன்று ஒரு பெரிய குழு சேர்ந்துடும், ஒரு கூட்டம் சேர்ந்துடும், ஒரு ஆட்கள் சேர்ந்துருவான். அப்போது அன்புமணியுடைய கூட்டம் முகுந்தனுடைய கூட்டம் 2 கூட்டம் ஆயிடும். எப்போ? ராமதாஸுக்கு பின்னாடி. இதைத்தான் அன்புமணி எதிர்க்கிறார். அன்புமணி சௌமியாவும் எதிர்க்கிறாங்க. எல்லா பொட்டி வாங்குறதுலேருந்து கூட்டணி வைப்பதுலேருந்து யார் எம்எல்ஏன்னு முடிவு பண்ணுறதுலேருந்து அத்தனையும் நானும் சௌமியாவும் தான் பண்ணுவோம். ராமதாஸ் ஓய்வெடுக்க போ. இதுதான் சண்டை, அதிகார சண்டை. இந்த அதிகார சண்டை எப்போ முடிவுக்கு வரும்னா, தேர்தல் நெருங்க முடிவுக்கு வந்துடும். ஓகே, இப்போ எடப்பாடி அதை கொஞ்சம் முடிவுக்கு கொண்டு வந்துட்டார். எப்படி கொண்டு வந்துட்டார்னா, இந்த பாமகவுக்கு ஒரே போக்கிடம் என்டிஏ கூட்டணி தான். திமுக போக முடியாது. அப்போது எடப்பாடி என்ன சொல்லிட்டாருன்னா, நீ உங்கள் அப்பாவோடு வாண்டார். ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் ராமதாஸ் அதிமுக கூட்டணி வைக்கணுங்கிறார், அன்புமணி பிஜேபியோட போகணுங்கிற. அப்போ இவர் பிஜேபி ஆளு யார்? அன்புமணி. ராமதாஸ் அதிமுக ஆளு. அப்போ எடப்பாடி எதை விரும்புவார்? பிஜேபி ஆள விரும்புவாரா, அதிமுக ஆள விரும்புவாரா? அதிமுக தான் விரும்புவார். அப்போது உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வந்துட்டார். அப்போ அன்புமணி பார்த்தார், ஓ அப்பா அதிகாரத்தில் இருந்தனால அப்பா வேணுங்கிற, அப்பாவையுடைய அதிகாரத்தை நான் பிடிங்கிடுறேன், அப்பாவுடைய அதிகாரத்தை நான் பிடிங்கிடுறேன். பிடுங்கினா அப்பாவே இல்லை, நான் தான் பாமக, நானும் என் பொண்டாட்டி தான் பாமக. இவர்களுக்கு என்ன சீட்டு நோட்டு, இந்த மார்வாடி அரசியல். மார்வாடிக்கு என்ன தேவை? பணம் தான், ஒட்டி தான் தேவை. மார்வாடி அவனுக்கு எது அரசியலை பற்றியும் தெரியாது, மக்கள் சாவறதை பற்றியும் தெரியாது. வட்டி வந்தால் போதும், பெட்டி வந்தால் போதும். நீங்கள் அந்த ஸ்லம்மில் 1000 ரூபாய்க்கு 1500 ரூபாய்க்கு
பெரிய செலவு பண்ணி பட்டுப்புடவை எடுப்பாங்க கல்யாணத்துக்கு. ம். எவ்வளவு? 1000 ரூபா தான். பெரிய நம்ம நீங்கள் 82 கோடிக்கு ராதிகா மெர்ச்சன்ட் யார் அம்பானி வீட்டுக்கார கல்யாணத்துக்கு எவ்வளவு அதுக்கு அது பட்டு அந்த புடவைங்களே அது கூரை சேலைன்னு சொல்லுவாங்க. அவங்க பாரம்பரியம். அதில் தங்க இலை வைரம்லாம் போட்டு கட்டுவாங்களாம். 82 கோடினாங்க. இவங்க ஏழைப்பாடம் என்னென்ன சிரமம் இருக்கிறோம் 1000 ரூபாய்க்கு. அதுவும் வறுமையாக போயிடும். இதை கொண்டு மாறுவாடிட்டு அடமானம் வைப்பாங்க. எதை மனிதாபிமானமாக அவன் அதை வாங்கிக்குவான். வாங்கிட்டு அதுக்கு 5 வட்டி மாதம் 50 ரூபா. 6 மாதம் எடுக்கலைன்னா 300 ரூபா ஆச்சு. சேலை விலையும் அவ்வளோதான். அவன் எவ்வளோ கொடுத்துருப்பான்? 300 ரூபா கொடுத்துருப்பான். அவ்வளோதான். பார்த்துப்பான் 300 ரூபா 500 ரூபா கொடுத்துருப்பான். அதில் ஜருகை இருக்கும். அதை உருக்கி விற்றுருவான். அவங்க போட்ட காசு வந்துடும். இதே போல தான் சௌமியாவும் அன்புமணி. ஓகே. வன்னி இப்போ அவர் இந்தியாவில் 330 மெடிக்கல் காலேஜ் இருந்தது. இந்தியா முழுக்க தனியார். அமைச்சருக்கு கோட்டா 2 சீட்டு. யாருக்கு? அன்புமணிக்கு. ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு 2 சீட்டு. 660 வன்னியர் டாக்டராக இருக்கணுமா இல்லையா? உனக்கு ஓட்டு போட்டிருந்தாயா? நீ திண்டிவனம் கூட்டு ரோட்டில் 5 ரூபா ஊசி போட்டு நீ ஆஸ்பத்திரி நடத்த முடியல, மூடிட்டு வந்துட்ட. எது 5 ரூபா ஊசி போட்டு உங்கள் அப்பா இங்கே ஊசி போட்டுருக்காரு 3 ரூபாய்க்கு எங்கே திண்டிவனத்தில் கூட்டு ரோட்டில் நீ ஆஸ்பத்திரி வச்சேன். எவ்வளோ ஊசி உறுத்தனை கூட அன்பாக பேசினா தானே அடுத்து வருவான். அப்போ மூடியாச்சு. 140 கோடி பேருக்கு நீ மருத்துவத்துறை அமைச்சர். யார் ஓட்டு போட்டது? அப்பாவி வன்னியர்கள் போட்டது அதானே. அப்போ 310 மெடிக்கல் காலேஜுக்கு 10 கோடி வருஷம் வாங்கினேன். எவ்வளோ? 3500 கோடி வருஷம். 5 வருஷம் 15000 கோடி வசூல் பண்ணேன். விஜயகாந்த் சண்டை போட்டுருக்கோம். விஜயகாந்த் 10 கோடி கொடுத்து விட்டுருக்காரு. இதில் ஒரு சீட்டை விற்றுக்கு ஒரு சீட்டை கொடுத்தீங்கன்னா கூட எவ்வளோ டாக்டர் ஆயிருப்பான்? ஒரு சீட்டு போட்டால் 350 டாக்டர் ஆயிருப்பான் வருஷம். 5 வருஷத்தில் 1500 டாக்டர் வந்திருப்பான். எங்கே காமிங்க அப்படி எவனோ இருக்கானான்னு? நீ வன்னியருக்கு என்னையா புடுங்கின? நான் அவளை தமிழ்ச்சாதியாக தான் பார்க்குறேன். வன்னியராக பார்க்க எல்லாம் தமிழன் தான், தமிழ்ச்சாதி தான். இங்கே தமிழனுக்கு அடையாளமே இல்லை. வன்னியராக இருக்கான், தலித்தா இருக்கான், நாடாரா, செட்டியாரா, தமிழனுக்கு எவனுமே இல்லை. சரி, அதை அப்படியே விட்டுருங்க. என்எல்சியில் நிலம் கொடுத்தவன் இன்னைக்கு வரைக்கும் பணம் கொடுக்கல. 10,000 வட இந்திய தொழிலாளர்கள் அங்கே இருக்கான். தமிழர்களுக்கு வேலை இல்லை, வேலையே இல்லை. ஓ ஆளுக்கு வேலை இல்லையா? நீ என்டி சண்முகம் மந்திரியா இருந்தாரா இல்லையா? 10,000 பேரை பெர்மனெண்ட் பண்ணியிருக்கணுமா இல்லையா? அங்கே எதாவது பண்ணியா? என்எல்சி போராட்டம் வேல்முருகன் தான் போராடிட்டு இருக்காரு இன்னைக்கு வரைக்கும். வேல்முருகன் தான் போராடிட்டு இருக்காரு. வேல்முருகன் தான் ரத்தம் ஓடுதா? வன்னி ரத்தம் ஓடுதா? தமிழ்ச்சாதி ரத்தம் ஓடுதா? டெல்லியில் இப்போ அதிகாரத்தில் இருந்தீங்கல்ல, அதிகாரத்தில் இருந்தால் 10,000 பேரை அங்கே உன்னுடைய சாதி சனத்தை அவனை வேலைக்கு நுழைச்சி விட்டுருந்தீங்கன்னா 10,000 குடும்பத்தில் அடுப்பு எரியுமில்ல, நிலமும் போச்சு, வேலையும் இல்லை, வாழ்வாதாரம் போச்சு. அப்போ திருடி 150 கோடி ரூபாய்க்கு பண்ணை வீடு, டால்ஃபின் உன்னை பார்த்துட்டு போகுது. ஒரு 15 வெளிநாட்டுக்கார் 5 கோடி ரூபா கார், பென்ஸு BMW. எத்தனை வன்னியர் வீட்டில் அடுப்பே எரியாமல் இருக்கு? இந்த ஆடம்பரம் தேவை. அப்போ இந்த மக்களை ஏமாற்றுவதற்கு தான் சாதி, அரசியல் எல்லாமே இந்த மக்களை, அப்பாவி மக்களை ஏமாற்றுறது தான். இவனுக்கு என்ன தேவை? ஓல்டு மங்கு குவார்ட்ரு, 500 ரூபா ஓட்டுக்கு காக்கா பிரியாணி. அப்போ இந்த மார்வாடிகளை போல சௌமியாவும் அன்புமணியும் மார்வாடிகள் தான். அவர் இப்போ 87 வயசு. அவர் இனி அவருடைய அதிகாரம் கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்கப்பட்டு அவர் இனிமே அரசியல் ஓய்வுன்னு வந்துடும். இந்த கட்சி இவர் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிருவார். இதுதான் ராமதாஸுடைய அரசியல் முடிவும் அன்புமணியினுடைய அரசியல் கடையும் வியாபாரம் இதுதான் நடக்க போகுது. ஓகே சார், நிச்சயமாக சார். இன்றைக்கி அந்த தீர்ப்பு பார்த்துருந்துருப்பேங்க நேற்றுக்கு. இடிக்கு அந்த பாஸ்கர் அவர்களுடைய வீட்டெல்லாம் நீங்கள் போயிட்டு சீல் வச்சது தவறு, நீங்கள் எப்படி விசாரிக்காமல் இது பண்ணியிருப்பீங்கன்னு சொல்கிறது. இப்போ இது மூலிமா இவங்க எல்லாத்துமே அந்த ஊழல் பண்ணியிருந்தாலுமே ஒரு வேளை தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இல்லை, இப்போ சிவசங்கர்னு ஒரு அதிகாரி தான், IRS அதிகாரி, ஓகே, ஓய்வு அதிகாரி தான் இவர்களுக்கெல்லாம் லீகல் அட்வைசர். இப்போது நீதிமன்றத்தினுடைய தாக்கம் இந்த வழக்கில் பூரா டெல்லியே இப்போ அமித்ஷாவே பயப்படுறார். ஓகே, ஏன்னா
உச்ச நீதிமன்றத்தில் போய் இவர்கள் தற்காலிகமாக தப்பிச்சுக்கிறான். தற்காலிகமாக தப்பிச்சுக்கிறான். நிரந்தரமான கடை. ஆமாம் ஆமாம். இப்போது ரீஃபெக்ஷனு இங்கே சிட்டியில் மட்டும் ஒரு 1000 கார் ஓடுது, பேட்ரி கார். இது பூராமே யார் ஓனர்னா அனில் ஜெயின். ஓகே. யார்? அனில் ஜெயின். அனில் ஜெயின் இவர் தான், இவருக்கு சொந்தமானது. ஓகே. இவர் திடீர்னு முளைச்ச பணக்காரர். அனில் ஜெயின் ரிஃபெக்ஸு அந்த பேட்ரி கார் 1000 கார் சென்னையில் ஓடுது, பெங்களூரில் ஓடுது, பம்பாயில் ஓடுது, முக்கியமான நகரங்களில். இவர் இந்த டவுசர் பாய்ஸ் கும்பலில் ஒரு ஆள். ஓ, இந்த டவுசர் பாய்ஸ் இருக்காங்கல்ல. ஆமாம். இப்போ இதில் எத்தனை 1000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கு. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3000லேருந்து 5000 ரூபா வரைக்கும் கலெக்ஷன் ஆகுது. அப்போது ஒரு நாளைக்கு ஒரு 3000-4000 கார் இருக்குது. 3000 கார் குறைஞ்சபட்சம் போட்டுங்க. 3000 கார் 3000 ரூபா போட்டால் 9 லட்சம் கிட்ட 10 லட்ச ரூபா ஒரு நாளைக்கு. 10 லட்ச ரூபானா 10 நாளைக்கு 1 கோடி, மாதம் 3 கோடி, வருஷம் 36 கோடி. இதெல்லாமே இந்த டவுசர் பாய்ஸ் கும்பலுக்கு சொந்தமானது. ஓகே. இங்கெல்லாம் ஐடி போகணுமா இல்லையா? போகணும் தான். போகாது. ஏன்னா ஐடியை அரசியலுக்கு பயன்படுத்துவதற்காக மட்டுமே இந்த நாட்டில் வச்சுருக்கான். ஐடியும் ஈடியும். இப்போது அந்த டவுசர் பாய்ஸு ரத்தீஸு ஒரு நாளைக்கு 50 கோடி ரூபாய் ஹவாலாவில் துபாய் போய் சேருது. அது கண்காணிச்சு அதெல்லாம் வேலையே இல்லை ஐடிக்கு. அமித்ஷா சொன்னால் கிளம்பி வரும், அமித்ஷா பேக்கப்னா பின்னாடி போயிடும். மக்களுடைய சொத்து எங்கெல்லாம் போய் கொள்ளையடிக்கப்படுகிறது. நீங்கள் சாதாரணமாக ஒரு உதவி இயக்குனர் சுற்றிட்டு இருந்த ராகுல் என்ற ரகுமான், இந்த ராகுல் எந்த பேரில் இருக்கார் அவர், இவர் இன்றைக்கி ஒரு 1000 கோடி ரூபாய் வச்சுருக்கார். ஓகே. ஒரு தயாரிப்பாளர், பல படங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கார். ஒரு உதவி இயக்குனரே செண்பகமூர்த்தி ஆஃபீஸில் படுத்து கிடந்தவர். செண்பகமூர்த்தி சப்ளை சர்வீஸ் பார்ட்டி, ஆஸ்கர் பாபா, ஆகாஷ் பாஸ்கர் 1000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சினிமாவில். விக்ரம் ஜூஜு பல 1000 கோடி, கேசவ பெருமாள் கேசி மார்ட் பல 1000 கோடி. இப்போ இந்த கணக்கெல்லாம் பார்த்தா ஒரு குறைந்த ஒரு 50,000 கோடி ரூபாய் இந்த மக்களுடைய சொத்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு இந்த வருமான வரித்துறை பார்த்துட்டே இருக்கு. இப்போ சண்முகம் சிபிஎம் சண்முகத்துக்கும் திமுக என்ன சண்டைனா, இப்போ இன்னும் எலெக்ஷனுக்கு 6 மாதம் இருக்குது. பல குற்றச்சாட்டுகள் சொல்கிறார் யார்? சிபிஎம் சண்முகம். திமுக என்ன கேட்குது? ஏயா 5 வருஷம் எங்கே போயிருந்தேன்? நியாயமான கேள்வி தான். அப்போ பாலகிருஷ்ணன் இருந்தார். பாலகிருஷ்ணன் திமுகவில் சிபிஎம்னு ஒரு பிரிவு ஆரம்பித்து அங்கே வச்சுருந்தார். சிபிஐன்னு ஒரு பிரிவு, திமுக இன்னொரு பிரிவு, சிறுபான்மை அணி மாதிரி. இது ஒரு கம்யூனிஸ்ட் பிரிவு, இது சிபிஎம் பிரிவு, அது சிபிஐ பிரிவு. இப்படி தான் இருக்குது. அப்போது இவர் வந்ததுக்கப்புறம் அதிகமாக கேள்விகள் கேட்க ஏன் 4 வருஷமாக கேள்வி கேட்கலன்னு திமுக தரப்பு கேட்குது. அதுவும் நியாயமாக தான் இருக்குது, இதுவும் நியாயமாக தான் இருக்குது, அதுவும் நியாயமாக தான் இருக்குது. இப்போ அதே தான் இந்த டவுசர் பாய்ஸ் கும்பலை ஒரு 50,000 கோடி முதல் 1 லட்சம் கோடி வரை திருடப்பட்டிருக்கு. மக்களுடைய வரிப்பணம் இந்த சாதாரண நபர்கள் டவுசர் பாய்ஸ் 30 வயசுக்கு மேலே அவனுக்கு மேலே போல 1000 கோடி 2000 கோடி 3000 கோடி எப்படி பார்த்துட்டு இருந்தாங்க சார்? இதுங்க வருமான பிஜேபி தாங்க அது காரணம். குற்றவாளிகளே பிஜேபி தான். ஏன் இவ்வளவு கொள்ளை நடக்கிற பொழுது இதெல்லாம் டெய்லி ஹவாலாவை வெளியே ஈஸியாக பிடிக்கலாம். ஆனால் அவர்கள் அதை செய்கிறதே இல்லை. ஐபி அதிகாரிகள் அதெல்லாம் ஒன்றும் செய்கிறதே இல்லை. ஆனால் ஏதோ பிஜேபி தான் தடுத்து நிறுத்துகிற மாதிரி அமித்ஷா ஒரு சீனை போட்டு போயிடுறாரு. இது இயல்பாகவே நடந்து கொண்டு இருக்கிறது. சும்மா வெறும் மிரட்டலாக இருக்குது. அவ்வளோதான். இதுதான் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகான நடவடிக்கை ஒன்றுமே இல்லை இருக்குது. அதிகாரிகள் விலைக்கு வாங்கப்படுகிறார்கள். வருமான வரித்துறை அதிகாரிகள், அமலாக்கத்துறை அதிகாரிகள், அந்நிய செலாவணி மோசடி அதிகாரிகள் பல 1000 கோடி வெளிநாடுக்கு போயிடுச்சுங்க. லண்டனுக்கும் துபாய்க்கும் நம்முடைய வரிப்பணம் பல 1000 கோடி போயிருக்கு. இது வருமான வரித்துறை எதையும் செய்கிறதே இல்லை. டெய்லி 50 கோடி ரூபா தேர்தல் நிதிக்காக
நீங்கள் இந்த டவுசன் பாய்ஸ் கும்பல் சின்ன ஒரு கும்பல் பட்டு ஆட்டம் ஆடுது. இதை கேட்கறதுக்கு நாதி இல்லை, கேட்பதற்கு நாதி இல்லை. எதிர்கட்சியிலும் நாதி இல்லை, கூட்டணி கட்சியிலும் நாதி இல்லை, மக்களும் நாதி இல்லை. மீடியாக்கள் இதை பற்றி பேசுகிறதே இல்லை. மீடியா பூரா ஜெயிலிருந்து வந்து ஆரம்பித்த பயிலுவோம். பச்சைமுத்துலேருந்து வைகுண்டராஜன்லேருந்து வின்டிவி தேவநாதன் பிரைம் மினிஸ்டரோட பேட்டி கொடுத்தார். பிரைம் மினிஸ்டரோட தான் இருப்பார் அவர். இப்போ எங்கே இருக்கார்? களி திரண்டு கிடக்கிறார். இப்படி பல முதலாளிகள் சிறையிலிருந்து இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இந்த ஊடக முதலாளிகள். அப்போ இந்த ஊடக முதலாளிகள் வேலை பார்க்குறவங்க பூரா கொத்தடிமை, நம்மளை போல ஆள்லாம் கொத்தடிமை. நிர்வாகத்தை மீறி எதையும் பதிவு பண்ணிட முடியாது. அப்போ மக்கள்கிட்ட எந்த உண்மையும் போகாமல் மக்கள் மண்டையர்களாகவே வைத்து கொள்ளப்பட்டு இருக்கிறார்கள். இதுதான் உண்மை. தொடர்ந்து உரையாடுவோம் சார். நன்றி, வணக்கம்.